நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 27வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்ச நேரம் 27வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்கின்ற வேத வசனத்திலிருந்து கொஞ்ச நேரம் நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் தந்த இந்த ஜெப வேளை உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. நீர் தந்த இந்த ஜெப வேளை உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. நம்பவில்லை நான் இந்த உலகை, நம்பவில்லை நான் இந்த உலகை. நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. இயேசுவே, இயேசுவே, நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. இப்படி நீங்க சொல்லலாமா? இயேசுவே என்று கூப்பிடலாமா? இயேசுவே, இயேசுவே, நீர் துணை நிற்காவிட்டால் நான் ஒரு கோழை. நீர் துணை நிற்கிற போது நான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, கொஞ்ச நேரம் ஜோஸ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தர் நீர் கொடுத்திருக்கின்ற உம்முடைய வேத வசனங்களையும் நீர் கொடுத்திருக்கிற பாடல்களையும் பாடி பிரசங்கிக்க, வசனத்தை தியானிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆலயத்தில் தங்கி இருக்கிறதை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்யும். இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சங்கீதத்தில் 27வது வசனத்தில் 27வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இப்படியாக இந்த வேத வசனம் அந்த 4வது வசனத்தில் முடிக்கிறார். இப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறீர்களா? வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே இந்த பக்தனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டானது.
அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி தாவீதுடைய ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம், ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், 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 ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். 84ஆம் சங்கீதத்தில் சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். 84ஆம் சங்கீதத்தில் இப்படியாக என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது, என் இருதயமோ என் மாம்சமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது, தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலாங் குருவிக்கு வீடும், தகைவிலாங் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே, தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம். அன்பானவர்களே, அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்து செபிக்கும் போது இப்படியாக ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்து இதை ஒரு புதிய பாடலாக கற்றுக் கொடுத்தார். இதை ஒரு 3 மணி இருக்கும், 3 மணிக்கு மேல முகத்தை கழுவிட்டு பல் விளக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகி நாம் போகும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்தார், தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று ஒரு ஞாபகத்தை கொடுத்தார். அதனால அதை மனதில் வைத்துக்கொண்டு முழங்கால் படிட்டு நேர் முழங்கால்ல நின்று தங்கி இருப்பதையே நான் நாடுவேன், தங்கி இருப்பதையே நான் நாடுவேன்,
ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். இப்படியாக நான் முழங்கால் படிட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். என் மனைவி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறா. ஒரு 5 நிமிடம் கழித்து அந்த பாடலை இன்னொரு முறை பாடுங்க அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. பாருங்க, பாடல் கர்த்தர் கொடுக்கிற பாடல், அதுவும் ஜெபத்தில் கொடுக்கிற பாடல், அதுவும் ஜாம வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்கிற போது கர்த்தர் கொடுக்கின்ற பாட்டு. இது மனிதர்களை கவரக்கூடியவைகளாகவும் மாம்சமானவர்களை கிறிஸ்து பக்கம் இழுக்கக்கூடியவைகளுமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தில் முதல் வசனத்தில் இவைகளை சொன்ன பின்பு இயேசு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது போல் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கு இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கின்றார். அந்த ஜெப வாஞ்சை எனக்குள்ளே அதிகமாக இருப்பதினாலே அந்த ஜெப வாஞ்ச எனக்குள்ள வரணும். அந்த ஜெப வாஞ்ச ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளும், திருச்சபைகளில் உள்ள அத்தனை பேர்களுக்குள்ளும் இயேசு ஜெபித்த ஜெப வாஞ்ச உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஜெபித்த ஜெப வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். உம்மை மாதிரி ஜெபிக்கட்டும். நீர் ஜெபித்த ஜெப வாக்கு எங்களுக்குள்ளும் எங்க ஜனங்களுக்குள்ளும், உம்மை நேசிக்கின்ற, உம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜெப வாஞ்ச உண்டாகட்டும். நீர் ஜெபித்த ஜெப வாக்கு பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சையா இருப்பதுனால, போன ரெண்டு செய்திக்கு முன்னாடி கண்மலையை பார்த்து மோசையை பார்த்து பேச சொன்னார் அல்லவா? அந்த பாடலை கர்த்தர் இந்த ரெக்கார்டிங் தியேட்டரில், இந்த ஜோசுவா டிவி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தார். அந்த பாடல் எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை கூட நான் பாடி உங்க மத்தியில் பாடி காட்டுறேன். அதனால அந்த பாடல் நான் பாடுகிற போது கர்த்தர் அன்றைக்கு சொன்னார், என்னுடைய மகிமையை நான் உனக்குள்ளும் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பாடல்களுக்குள்ளும் வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அது கூட நான் ஒரு முறை உங்கள் மத்தியில் பாடி அடுத்து நான் செய்திக்குள்ள வாரேன். கண்மலைய பார்த்து மோசே நீ பேசு, கண்மலைய பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கண்மலைய பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும். இந்த வார்த்தை உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவபானமாகும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பாடுகிற போது இதை கர்த்தர் கேட்டுவிட்டு என்னிடத்துல பேசிய வார்த்தை தான் இதுதான். இதை வைத்து தான் சொன்னார், என்னுடைய மகிமை உனக்குள்ளும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பாடல்களுக்குள்ளும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அதனால தான் பிரியமானவர்களே, காலையில எழுந்து ஜெபிக்கின்ற போது தூங்கி கொண்டிருந்த என் மனைவி இன்னொரு முறை அந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி
சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த நாட்களில் இந்த 27வது சங்கீதத்தில் உள்ள 4வது வசனத்தில், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் அவருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்கின்ற அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஜெப வாஞ்சை உங்களுக்குள் அதிகமாக இருக்கிறதா? அதிகாலையில் எழுந்து நீங்க ஜெபிக்கிறீர்களா? கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறீர்களா? நீங்க தங்கி இருந்து பாருங்களேன். பார்த்தா 3 மணிக்கு எழுந்தாலும் நான் 5:30 மணிக்கு நான் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படி வந்தாலும், பகலிலோ இரவிலோ எந்த நேரத்திலும் இந்த விழிப்பின் நிமித்தம், கண் விழிப்பின் நிமித்தம் எனக்கு ஒரு சோர்வோ அசதியோ வருவதில்லை. காரணம் மகிமை, கர்த்தருடைய மகிமை. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெபித்த ஜெப வல்லமை எனக்குள்ளே இறங்கி இருக்கிறதுனால தான் பிரியமானவர்களே, இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பாருங்க, அவன் சொல்றான், ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். பாருங்க, தாவீதிடத்தில் ஒரு வாஞ்சையை பார்த்தீர்களா? நான் ஒன்றை கேட்பேன், ஒன்றே ஒன்றை கேட்பேன், மறுபடியும் அதைத்தான் நான் நாடுவேன். மறுபடி கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். மகிமையை பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி செய்தாதான் என் வாழ்க்கையில் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மை தொடரும், கிருபை என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்லியிருக்கிறான். பார்த்தீங்களா? அதனால தங்கி இருப்பதை என் நாடுவேன், தங்கி இருப்பதை என் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில். இப்படி ஒரு அனுபவத்தை நீ கொண்டு வருவீர்களா? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி இருப்பேன், கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்திருப்பேன். நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண உடனே எனக்காக உடனே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றீரே. அதனால நீர் மகிமைப்படணும். நான் கர்த்தருடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய பாத படியிலும் அமர்ந்திருக்கிற போது, தங்கி இருக்கிற போது நான் எனக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், ஸ்தோத்திர பலி செலுத்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. சேர்ந்து என் கூட சொல்லலாமா? ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா. வேதம் மாறாயணும் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா. வேதம் மாறாயணும் ஐயா. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், 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 இது தாவீதுடைய அனுபவம், சங்கீதக்காரனுடைய அனுபவம். கர்த்தருடைய மகிமையை பார்க்க, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொல்லி இருக்கிறான். இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் இப்படியாக இயேசு திரும்பி அவர்கள் பின்னே செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள், இயேசு மறுமொழியாக வந்து பாருங்கள் என்றார்.
அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்த நாட்களில் 2 சீடர்கள், இன்னும் பாருங்கள் அதுக்கு மேலே உள்ள வசனத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே ஒரு 2 சீடர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நடந்து வருகிறதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 சீடர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் தான் பாருங்க, ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இயேசு மறுமொழியாக வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவங்க கிறிஸ்து பின்பாக சென்று அவர் தங்கி இருக்கிறத கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடினான். இங்கே இந்த 2 சீடர்களும் பாருங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், அங்கே நாங்களும் வருகிறோம், நாங்களும் உம கூட வருகிறோம், உம கூட வந்து தங்குகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதை மாதிரி இயேசு கிறிஸ்து கூட தங்குவீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்து கூட தங்கினால் அவர் என்ன சொல்லுவார்? பிரசங்கிப்பார், உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுவார். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கிறிஸ்து கூட நீங்கள் தங்குவீர்களானால் அவர் இப்படியாக சொல்லுவார், நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுவார். பாருங்க, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுவார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து கூட தங்குகின்ற ஒவ்வொருவருடைய காதுகளும் கேட்கும்படியாக இயேசு பேசுவார். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் பாருங்க, 1வது வசனத்தில் இப்படியாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கிறிஸ்து கூட நீங்கள் தங்குவீர்களானால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசுக்குள்ள இருக்கிறது. அதனால் நீங்கள் உலகத்தில் தங்கியிருந்திருப்பீர்களானால், உலகத்தின்படி உங்கள் நேரத்தை செலவிட்டீர்களானால், என்னை விட்டு பிரிந்து போவீர்களானால் நீங்கள் கலங்குவீங்க, தயங்குவீங்க, துக்கப்படுவீங்க, வெட்கப்படுவீங்க. ஆனால் இந்த 2 சீடர்கள் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் உம்மை கூட தங்க வருகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து கூட தங்கினார்கள். அதே போல் இந்த நாட்களில் கிறிஸ்து கூட நாம் தங்குவோமா? இந்த பாடலை கூட சேர்ந்து பாடிட்டு ஜெபம் பண்ணலாமா? தங்கி இருப்பதை நான் நாடுவேன். நீ சேர்ந்து பாடலாமா? நீங்க பாடுகின்ற போது, இந்த பாடலை நீங்க பாடுகின்ற போது உங்களுக்குள்ள ஒரு வசன வாஞ்ச, செப வாஞ்ச, கிறிஸ்துவை இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி, அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லி, அவரை விட்டு, இயேசுவை விட்டு பிரியாது இருக்கணும் என்கிற ஒரு மன பக்குவம், ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள வரும். தங்கி இருப்பதை நான் நாடுவேன், தங்கி இருப்பதை நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்கின்ற நீர் கொடுத்த வேத வசனத்தை கொஞ்ச நேரம் பாடலோடு இசையோடு நாங்க தியானித்திருக்கிறோம். இவைகள் ஜனங்களை உம்மோடு கூட தங்கக்கூடியவர்களாக இழுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த பாடல்களும் நீர் கொடுத்த வசனங்களும் நாங்கள் தியானித்திருக்கிற தியானமும் உம்முடைய ஜனங்களை உம்முடைய ஆலயத்திற்கும் உம்முடைய சமூகத்திற்கும் உம்மோடு கூட தங்குவதற்கும் இழுத்து கொண்டு வருவதாக, உலக கிரியைகளை விட்டு ஜனங்கள் உம்மை விட்டு வருவார்களாக, உம்மிடம் வருவார்களாக, உம்மை பின்பற்றுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.